ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, கரெக்டாக நைட்டு 12 மணி ஷார்ப்பாக வந்து ஸ்வேதாக்கு வந்து கேக்கு வெட்டலான் இருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஏன்னா இது வந்து ஸ்வேதாவுக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாது. அவகிட்ட வந்து நான் ஃப்ராங்க் பண்ணியிருக்கேன், வெளியே போகிறேன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி. ஆனால் வெளியே போகிறோமா இல்லையான்னு தெரியல. நைட்டு கண்டிப்பாக வந்து கேக் வெட்டுறோம். கேக் வெட்டுறது வந்து இப்போது அவங்கள ஸ்வேதாவோட ஃப்ரெண்டுங்க வருவாங்க. ஆனால் அவளுக்கே இந்த விஷயம் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இந்தா ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஆனா பண்ணது வேற மாடலு. அவன் பைத்தியக்காரனும் இப்படி அமிச்சிட்டாங்க. நான் காமிக்கிறேன் பாரு, என் போன்ல அழகா இருந்துச்சு. லேட் ஆக்குவானேன்ட்டு தான் நானு ஆனா நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல, வச்சுக்கோ. வந்ததை ஏன் ரிட்டர்ன் போடுறேன் சொன்னாங்க. பெருசா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஆர்டர் போட்டது இந்த மாடல் எல்லாருக்கும் இதேதான் வந்திருக்கு. நீங்க பாத்துக்கோங்க, நான் ஆர்டர் போட்டது இந்த மாடல். ஆனா எனக்கு வந்தது வந்து அதுலயும் வேற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா நல்லாதான் இருக்கு, ஸ்மெல் நல்லாதான் இருக்கு. ஓகே வாங்க வாங்க. இப்படி 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 இப்படியோ இப்படி எல்லாம் இப்படி தெரியற மாதிரி இல்லையா? தெரியவே இல்லப்பா. ஓகே ஓகே, டாடி ஏதோ ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்க. நான் தான் அப்பவே ஷர்ட் மாத்துப்பான்னு. வா வா. எப்படி ஓகே, டாடி வந்துட்டாங்க வாங்க. சாங் எல்லாம் இப்ப வச்சு அது அணைஞ்சிட. ஊது ஊது. ஹாப்பி பர்த்டே. வாங்கிக்க எல்லாம் இங்க கேமரா பார்த்து இப்படி ஊட்டினாலும் பரவாயில்லையா? இரு, நான் கையில வச்சுக்கிறேன். வாஷ்வி வா. ஓகே வா. அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு. இங்க வா, இங்க வா. அவனை தெரியவே வீடியோல வாங்க.
வாங்கிக்கோ அப்படியே கொடு பாட்டிக்கிட்டேன். அட்டன் பண்ணி காதலி கதிர் வா. நீ ஹைட்டா வேற இருக்கு, உன் தலையே தெரியல. போச்சு போ. எல்லாம் பரவாயில்ல. ஹலோ இல்லம்மா ஒண்ணுமே கேட்கல. எங்க உட்காந்துட்டு இருந்தீங்க கரெக்டா டைம்? நீ காமிக்க ஓட்டுற மூஞ்ச போடுவேன், அதுக்குதான் இருக்கிறது. உன்னதான் ரொம்ப போக்கஸ்ல வச்சு வீட்லயே தெரியாது நீ அப்படியா? என்னப்பா இப்படி பண்ணி கேக் வெட்டினதெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க அப்போ? சொல்லு நீ எப்படி போடுவ அதெல்லாம்? பரவாயில்ல சொல்லுங்க. ஒண்ணும் வேணாம். எப்படி இருந்தாலும் நைட்டு காணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கும். எங்க நின்னுட்டு இருந்தீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். போய் 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 12 ஆட்டம் ஷார்ப்பா நின்று இருந்திருக்கீங்க. பெருசா சாரா அதுப்பா அரு பாக்கணும். டபுள் அடிக்குவா வா வாடி இப்படி வந்துரு இப்படி வந்துரு. கதிர கூப்பிட டாடியா பட்டாசு வச்சுக்கிறாங்கப்பா. சேத்தா பர்த்டேக்கு பட்டாசு வேற வாங்கி என்ன அணைஞ்சிடுச்சா என்ன? ஆமா திடீர்னு வெடிக்கவே எல்லாம் கத்துறாங்க. யாருடா வெடிக்கிறாங்க நைட்ல? ஸ்வேத் பர்த்டே என் மேல வந்து எடுத்துட்டு தானே இருக்கேன். முடிஞ்சிச்சு. ஸ்வேதா செம்ம ஹாப்பியா இப்போ? நினைச்சு பாத்தியா? அது புரியாது சந்தோஷமா? சாதாரணமா திட்டினே இருக்கிற. ஐயோ ஹாப்பியா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அப்படின்னு வெளியே போறோம். தோட்டத்துக்கு இன்னைக்கு பர்த்டே. சரி பேச தொண்டை வலிக்குது. காஃபி குடிக்கிறதுக்காக வெளியே போயிட்டு இருக்கோம். கேக் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் தொண்டைக்கு சூடா காஃபி சாப்பிடணும் வெளியே போயிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவளுக்கு நம்ம பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சோம். சரி குழந்தைய ஏமாத்தவும் கூடாதுன்னு சொல்லி பிராங்க் வீடியோவை வந்து இப்போ வெளியே போய் சரி காஃபி மட்டும் குடிச்சிட்டு இப்ப வந்தவங்க அவங்களுக்கும் காஃபி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல இல்ல தள்ளி உட்காருன்றாங்க.
நீ தண்ணின்ற. ஸ்வேதா உன்னோட ஃபேஸ் காமி. நீங்க சொல்லுங்க. ஹாப்பி ஆயிடுச்சா உங்களுக்கும்? அஞ்சு பாத்தியா? இல்ல இல்ல தெரியாது. வரும்போது வீடியோ பிளே பண்ணனா என்னன்னு தெரியல. அதுலயே தெரிஞ்சிருக்கும் ஸ்வேதா வந்து பயங்கர ஷாக் ஆயிருப்பாங்க. நானே வந்து பிளே பண்றதுக்குள்ளே அவங்க டக்குனு உள்ள வந்துட்டாங்க. நான் அந்த டைம்ல கரெக்டா திரும்பிட்டேன் வேற. பயந்துட்டாங்க. பின்னாடி கராயின் குரல் கொடுத்தவனே. ஆமா, சுத்தி சுத்தி தான் எடுப்பேன். காபி குடிக்க வந்ததை காமிக்கணும்ல. யாரு இத வாங்க, நீங்க தான் கேட்டீங்களா? அது வெறும் பால். நான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் சொன்னேன்ல, அதனால வேணாம். ஏலக்காய் நல்ல வேலை, நான் அதுதான் சொன்னேன், தப்பிச்சுட்டேன். எனக்கு அதனால இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நல்லாவே கண்ணம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். கண்ணம்மாவை வெளியே வர சொல்லியிருக்கோம். அடிங்க அடிங்க. உங்களை ஸ்வேதா பிறந்த நாள்ல இன்னைக்கு. வாங்க மாவி தூங்கட்டும். ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட காணும். என்ன டைம் இப்ப கரெக்டா 1:15. இந்த மாதிரி ரோட்ல நான் தனியா நிப்பனா? போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க போட்டோகிராஃபர். உள்ள என்ன பண்றாரு இல்ல வீட்டுல இருந்து கிளம்பி வரும். நீங்க நினைச்சு பாத்தீங்களா வருவோன்னு? இவரு எப்போ காபி டீ போன் பண்ணுவார்ல, அதுக்காக நான் யோசனை 5 ஆயிடுச்சு. இப்பதான் டைம் பாக்க மணி 1 மணிக்கு. நாங்க எப்படி வந்தோம் பாருங்க. சரி வச்சிடலாம்ப்பா. மாமி தூங்குறாங்களா? மீன் கடை கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி. இங்க ஆவடி பார்க்காண்ட மாமா வந்து பிரியாணி தான் சாப்பிடலான்னோம். நாங்க அண்ணா நகர்ல போய் சரி போல, மாமாவுக்கு முடியல, அதனால பார்க்காண்ட வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலான்ட்டு வாங்குறாங்க. கண்ணாமம்மா காஃபி குடிக்க போயிருக்காரு. சாசா நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கும். ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன்.
பிரியாணி தான் சாப்பிட்டதுல. இது வரைக்கும் நான் இந்த நைட்ல சாப்பிட்டதே இல்லை. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தான் சாப்பிடுறேன். டைம்ல கரெக்டா இங்க 1:17 ஆகுதான் டைம். நைட்டு வாங்கி சாப்பிடுறோம். உனக்கு டேஸ்ட் பாரு. எனக்கு வேணாமா? ஏன் நல்லாதான் இருக்குது. நல்லா இருக்குடி உண்மையா. ஃப்ரைட் ரைஸ் நிறைய இருக்கு. பரவாயில்லையா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பரவாயில்ல. நல்லா இல்லையா? சால்ட் லைட்டா கம்மி. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடும் எது டேஸ்ட் இருக்கா? எனக்கு வேணாம். அதான் சொன்ன டேஸ்ட் பாரு. நான் சாஸ் ஊத்துறியா? சாப்பிடு. அதுக்குதான் நான் இப்படி வாட்டம் இல்ல. 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி சாப்பிடுறது. ஓகேவா? சாப்பிடுறியா மம்மி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பை.